Hello friends, welcome to the Tiny Recipes channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சேனலுக்காக மண்பாண்டங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதோட ரிவ்யூஸ் அண்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த மண்பாண்டம்லாம் நாங்கள் மதுரையில் ஒரு ஸ்ட்ரீட் சைடு ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ரேட் எல்லாமே ரீசனபிளாக இருந்துச்சு, நிறைய வெரைட்டிஸும் இருந்துச்சு. எங்களுக்கு சேஃபாக நல்லபடியாக பேக் பண்ணியும் கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து பேக் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். எங்களுக்கு நல்லாவே சேஃபாக வந்து எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்க. எதுவுமே உடையாத அளவுக்கு வீட்டுக்கு வர வரைக்குமே நல்லா சேஃபாகவே எங்களுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒன்றா எப்படி என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு வாங்கினோம். இது ரொம்பவே தேவையான ஒன்று. எல்லா சைஸ்லையுமே இருந்துச்சு. இது அழகாக இருந்துச்சு. இது வாங்கியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பானை. இந்த மாதிரி அழகாக பெயிண்டிங்லாம் பண்ணி குட்டியாக வச்சுருக்காங்க. தண்ணி இந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்காக நிறைய சைஸஸ்லேருந்து 3 சைஸ் பானை வாங்கியிருக்கோம். இதுவும் நல்லா ஒரு பொங்கல் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு பானை. அடுத்தது வந்து ஒரு குழம்பு சட்டி மாதிரி ஒரு பானை இருக்குது. அதுவும் பெயிண்டிங் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம அரிசியெல்லாம் களையிற மாதிரி ஒரு சின்ன பானை. எல்லாமே ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். எல்லாமே அழகாக இருந்துச்சு குட்டியாக. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரியாணி வைக்கிற மாதிரி ஒரு பானை. பிரியாணி இந்த மாதிரி செஞ்சுக்கிற மாதிரி. இது பெயிண்டிங் பண்ணல, பட் அழகாக இருந்துச்சு, ஸோ எடுத்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு இந்த மாதிரி வைக்கிற மாதிரி பானை தான். இதுவுமே பெயிண்டிங் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு சின்ன பானை, ஒரு களையம் மாதிரி இருக்குது. சாப்பாடு செய்கிற மாதிரி ஒரு களையம் மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன பொரியல் செய்கிற மாதிரி, குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பானை தான். இந்த எல்லா பானையோட ரேட்டுமே நல்ல ரீசனபிளாக இருந்துச்சு. செட்டாகவும் எடுத்துக்கலாம், தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம். இந்த பானை வந்து சும்மா பால் தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பானை மாதிரி இருக்குது. இதுவும் சேம் தான். கொஞ்சம் சைஸஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன சேஞ்ச் இருக்குது. எல்லாமே அழகாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஜக்கு மாதிரி, தண்ணி ஊற்றி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜக்கு மாதிரி இருக்குது அழகாக. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு வடைச்சட்டி மாதிரி, பூரி இந்த மாதிரி பொரிக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி ஒரு சட்டி. அதுவே கொஞ்சம் அகலமாக இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான், கொஞ்சம் சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சின்ன ஒரு அரிசி போட்டு வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பாத்திரம், கழுவுற மாதிரி அழகாக இருக்குது. 2 பாத்திரம் வாங்கினோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மூடி மாதிரி இருக்குது, நம்ம மூடி வச்சுக்கிற மாதிரி ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மூடி தான், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அழகாக. அடுத்து ஒரு விளக்கு மாதிரி ஒரு சின்ன ஒரு மண்பாண்டத்தில் செஞ்சுருக்காங்க, அழகாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சின்ன சின்ன குட்டி குட்டி கிண்ணம் மாதிரி, நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிற மாதிரி பாத்திரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ரீசனபிள் ரேட் தான். பெர் பீஸ் வந்து 30-40 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். பெருசாக இருந்துச்சுன்னா 40 ருபீஸ் சொல்கிறாங்க. சின்ன சின்ன பீசஸ்லாம் வந்து 30 ருபீஸ் சொல்கிறாங்க. நம்ம கேட்டால் கூட கொஞ்சம் குறைச்சி தான் தராங்க. இது வந்து நம்ம சேனலுக்காக வாங்கியிருக்கோம். உங்களுக்கு மினியேச்சர் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.